Next question. 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. God sees the truth but waits. Leo Tolstoy. Question வந்து describe the life of Akshanov in prison. ஜெயிலில் அக்ஷயனோவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றதான் கேள்வி. அக்ஷயனோ வாஸ் ஃப்ளாக்டு, அதாவது அவனை சவுக்கால் அடிக்கிறாங்க. அந்த ஊர் சட்டப்படி குற்றவாளிகளை சவுக்கால் அடிப்பாங்க போல். சவுக்கால் அடித்து அவனை சென்ட் டு மைன்ஸ், அதாவது மைன்ஸ்னால் சுரங்கங்களில் வேலை செய்கிறதுக்கு அனுப்புறது. சுரங்கங்கள் வந்து அது இருக்கிறதுலையே மோசமான கஷ்டமான வேலை சுரங்கத்தில் வேலை பார்க்குறது தான். என்னென்னா அங்கே காற்று இருக்காது, வெளிச்சம் இருக்காது, குடிக்க தண்ணி கூட சரியாக கிடைக்காது. அந்த மாதிரி அது அதிகமாக குற்றவாளிகளை தான் அந்த வேலைக்கே அதிகம் அனுப்புவாங்க. அதுதான் சுரங்கங்கள், தங்கச் சுரங்கம், இந்த நிலக்கரி சுரங்கம், அதெல்லாம் அந்த சுரங்கங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு அக்ஷயனோவை அனுப்பிச்சிட்டாங்க. அக்ஷயனோ வாஸ் ஃப்ளாக்ட் அண்ட் சென்ட் டு மைன்ஸ். சவுக்கால் அடித்து மைன்ஸில் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, சுரங்கங்களில் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தென் ஃபார் 26 years he lived as a convict in சைபீரியா. சைபீரியாங்கிறது ரஷ்யாவில் இருக்கிற பயங்கரமான பனி பிரதேசம். ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி கொடுமையான பனி நிலவர ஊர் வந்து சைபீரியா. அந்த கோஸ்ட்டில் போய் அவனை 26 வருஷம் சைபீரியா ஜெயிலில் ஒரு குற்றவாளியாக அவன் வாழ்ந்திருக்கான். ஜெயிலில் அவன் தன்னோட தண்டனையை அனுபவிச்சிருக்கான். செகண்ட் பாயிண்ட், அக்ஷயனோஸ் ஒய்ஃப் பெட்டிஷன்ட் ஜார் not to let an innocent man to perish, but her petition was not accepted and Akshanov depressed. அதாவது அக்ஷயனோவ் ஒய்ஃப் வந்து மனு கொடுத்துருக்கா. யாருக்கு? அந்த சக்கரவர்த்திக்கு, ஜார், அந்த நாட்டு சக்கரவர்த்திக்கு மனு போட்டிருக்கா. என்னன்னு மனு போட்டிருக்கா? நாட் டு லெட் அன் இன்னோசன்ட் மேன் டு பெரிஷ். ஒரு குற்றமற்றவனோட வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கா சக்கரவர்த்திக்கு. பட் ஹர் பெட்டிஷன் வாஸ் நாட் அக்செப்டட் அண்ட் அக்ஷயனோவ் வாஸ் டிப்ரெஸ்ட். அவளோட மனு நிராகரிக்கப்பட்டுருச்சு, ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ அது தெரிஞ்சு அக்ஷயனோவ் வந்து ரொம்ப மனசு விட்டுட்டான், ரொம்ப தளர்ந்துட்டான். அப்போ இனி நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றுமே விமோச்சனமே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். சரி, மூணாவது பாயிண்ட்டு, அக்ஷயனோவ் பிகேம் அ டிவோட்டி ஆஃப் காட். அதுக்கப்புறமா அப்படியே இனி வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்ட்டு அவன் முழுசாக கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத். கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். வி மஸ்ட் அப்பீல் ஹிம் அண்ட் எக்ஸ்பெக்ட் மர்சி. அதாவது நம்ம முதல்ல அவள் ஒய்ஃப் வந்து மன்னருக்கு சக்கரவர்த்திக்கு மனு போட்டாள்ல. ஆனால் அக்ஷயனோவ் என்ன நினைக்கிறான், நம்ம நியாயமாக கடவுள்கிட்ட தான் மனு போடணும், கடவுளுக்கு தான் உண்மை தெரியும். ஏன்னா மன்னருக்கு கூட உண்மை தெரியாதுல்ல, என்ன நடந்துச்சுன்னு சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு தானே அவங்க முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம கடவுள்கிட்ட மனு போட்டு அவர்கிட்ட தான் நம்ம கருணை எதிர்பார்க்கணும். மேர்சினா கருணை, அவர்கிட்ட தான் எக்ஸ்பெக்ட். நம்ம என்ன கருணை யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? கடவுள்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்றான். அக்ஷயனோவ் பிகம் அ டிவோட்டி ஆஃப் காட். கடவுள் பக்தன் ஆகிட்டான் அதிலேருந்து முழுசாக. இனி வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல்ல, நீ தெய்வத்துக்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு. ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத். கடவுளுக்கு தான் உண்மை தெரியும். வி மஸ்ட் அப்பீல் டு ஹிம் அண்ட் எக்ஸ்பெக்ட் த மர்சி. கடவுள்கிட்ட தான் நம்ம கருணை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனு கொடுக்கணும்னு நினைக்கிறான். நாலாவது பாயிண்ட்டு, இன் பிரிசன் அக்ஷயனோவ் லேர்ன் டு மேக் பூட்ஸ். ஜெயிலில் அக்ஷயனோவ் வந்து பூட்ஸ் செய்ய, அந்த ஊரில் பூட்ஸ் போட்டிருப்பாங்களே, அதான் ஷூ தான் பூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பூட்ஸ் செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டான் ஜெயிலுக்குள்ளே. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு, ஹீ ரெட் த லைஃப்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ். புனிதர்கள் பூமியில் பிறந்து வாழ்ந்து புனிதம் அடைகிறாங்கள்ல, அவங்கள பற்றின ஒரு புஸ்தகம். செயின்ட்ஸ்னால் புனிதர்கள். மனிதனாகவே பிறந்தாலுமே புனிதமான மனிதர்களாக வாழ்ந்து சாகிறாங்கள்ல, அவங்கள பற்றின ஒரு புஸ்தகம். த லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் அப்படின்ற புஸ்தகத்தை தான் அங்கே ஜெயிலில் அவன் வாசிச்சுட்டே இருந்தான். யார்? அக்ஷயனோவ். ஹி ரெட் த லைஃப்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் புக் இன் தி பிரிசன். ஜெயிலில் வாழ்க்கை, த லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ்ன்ற புக்கு. அது லைஃப்ஸ் ஆஃப் சயின்ஸ்னால் வாழ்க்கை வரலாறு. யாரோட வாழ்க்கை வரலாறு? புனிதர்கள். மனிதனாக பிறந்து புனிதர்களாக மடிந்தவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றியே படிச்சுட்டு இருந்திருக்கான் ஜெயிலில். ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹீ வென்ட் டு பிரிசன் சர்ச். ஜெயிலே இருக்கிற சர்ச் இருக்கும்ல, அதுக்கு போயிட்டு வந்திருக்கான். அது அதிகமாக அங்கே போயிருக்கான் ஞாயிற்றுக்கிழமையிலாம். அடுத்து 6th பாயிண்ட்டு, prison authorities loved Akshanov and called him grandfather and the saint.
ஜெயிலில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, ஜெயில் அத்தாரிட்டிஸ், அவங்களெலாம் அவன் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கான். அக்ஷயனவ் மேலே ரொம்ப பிரியம் வச்சுட்டு அவனை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ருக்காங்க. கிராண்ட் ஃபாதர்னு தாத்தா. அப்புறம் சில பேர் அவரை வந்து செயின்ட்டுன்னு கூப்பிட்ருக்காங்க. புனிதர் ஐயா, புனிதர் ஐயா, புனிதர் ஐயான்னு கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நேர்மையாக, அவ்வளோ உண்மையாக, ரொம்ப நல்லவனாக, ஒழுக்கமானவனாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவனை பிடிச்சி அவனை தாத்தா அப்படின்னு சில பேர் கூப்பிட்ருக்காங்க. சில பேர் ஐயா புனிதரே, ஐயா புனிதரே அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் 7th பாயிண்ட், அக்ஷயனவ் ரோட் பெட்டிஷன் டு அதர் கன்விக்ட்ஸ் இன் prison. அதாவது மற்ற கைதிகளுக்கு எழுதி கொடுத்துருக்கான், பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்கான் அக்ஷயனவ். ஜெயிலுக்குள்ளே மனு தாக்கல் செய்வாங்கள்ல குற்றவாளிகள்லாம், அந்த மனு தாக்குறவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறது, மனு எழுதி கொடுக்குற வேலையை பார்த்துருந்துருக்கான். அப்புறம் கடைசியாக நோ நியூஸ் ரீச்ட் அக்ஷயனவ் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி. ஒரு செய்தியுமே அவன் குடும்பத்தை பற்றி அவனுக்கு வந்து சேரவே இல்லை கடைசி வரைக்கும். இதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஜெயிலில். சரி, இதை படிங்க. படிச்சுட்டு எழுதி பாருங்கள். 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பேராகிராஃபாக எழுதுங்க. படிக்கும்போது பாயிண்ட்டாக படிச்சுட்டு எழுதும்போது பேராகிராஃபாக எழுதி பார்த்துருங்கடா செல்லம். எழுதி வச்சு படிங்க. பிரிண்ட் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் போடலை. தயவு செஞ்சு கையில் எழுதுங்க. கையில் எழுத சீக்கிரம் மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே? பாய். குட் லக்.